வணக்கம் மாணவ செல்வங்களே. உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாள். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்று நாம் தலைப்பில் விவாதிப்போம். விலை மற்றும் வாழ்க்கை செலவு. பொருட்களின் விலைகள் எவ்வாறு உயர்கின்றன, அது அவர்களுக்கு எவ்வாறு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி மக்கள் பேசுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? விலைவாசி உயரும்போது மக்கள் ஏன் கலங்குகிறார்கள், கவலைப்படுகிறார்கள்? இது பெரும்பாலான விஷயங்களில் நடக்கிறதா அல்லது சிலவற்றில் நடக்கிறதா? இது எல்லாரையும் ஒரே மாதிரி பாதிக்கிறதா? இந்த அத்தியாயத்தில் நாம் பேசும் சில விஷயங்கள் இவை. கற்றுக்கொள்வீர்கள். குடும்ப பட்ஜெட், விற்பனையாளர் அல்லது தயாரிப்பாளரால் விலைகள் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகின்றன, வாழ்க்கை செலவு அதிகரிப்பால் அதிகம் பாதிக்கப்படுவது யார், பணவீக்கம் இருக்கும்போது எந்த குழுக்கள் அதிக பணம் சம்பாதிக்க முடியும், மொத்த விலை குறியீடு நுகர்வோர் விலை குறியீட்டிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது, உணவு பணவீக்கம் நுகர்வோர் விலை குறியீடுகளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது, சிபிஐயின் பயன்கள் என்ன, விலைகளை ஒழுங்குபடுத்துவதில் அரசின் பங்கு. முக்கிய வார்த்தைகள்: நுகர்வு, ஒரு வளத்தை பயன்படுத்தும் செயல். பணவீக்கம். பணவீக்கம் என்பது பொதுவான விலை உயர்வு. நுகர்வோர், தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்கும் நபர். வறுமை, மிகவும் ஏழ்மை நிலை. மொத்த விலை குறியீடு, மொத்தமாக விற்கப்படும் மற்றும் நுகர்வோருக்கு பதிலாக நிறுவனங்களுக்கு இடையே வர்த்தகம் செய்யப்படும் பொருட்கள். குடும்ப வரவு செலவு. உங்கள் பெற்றோர் விவசாயம், கட்டுமானம், காய்கறிகள் அல்லது மளிகை பொருட்களை விற்பது அல்லது அலுவலகம், கடை அல்லது தொழிற்சாலை போன்ற பல்வேறு வேலைகளில் வேலை செய்வதன் மூலம் பணம் சம்பாதிக்கிறார்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வீட்டு தேவைகளுக்கு பணம் செலவழிக்கிறார்கள். சில சமயங்களில் அவர்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும். அவர்கள் தங்கள் பணத்தை எவ்வாறு செலவழிப்பது மற்றும் வரவு செலவை உருவாக்குவது என்று திட்டமிடுகிறார்கள். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு வரவு செலவு திட்டத்தை எழுதினாலும் அல்லது மனதளவில் உருவாக்குகிறது. இந்த குடும்பத்தின் வரவு செலவு திட்டத்தை உதாரணமாக பார்ப்போம். சந்தையில் காய்கறிகளை விற்கும் குடும்பத்தின் மாதாந்திர வரவு செலவு இதுவாகும். குடும்பத்தின் ஜனவரி வரவு செலவு ரூபாய் 10,000, வருவாய் மற்றும் ரூபாய் 12,000 செலவாகும். அவர்கள் உணவு, வாடகை, பள்ளி கட்டணம், மருந்துகள், போக்குவரத்து மற்றும் அன்றாட தேவைகளுக்கு செலவு செய்தனர். அவர்கள் ரூபாய் 2,500 உறவினர்களிடமிருந்து வாங்குகிறார்கள். விலையில் ஏற்படும் மாற்றங்கள் ஒரு குடும்பத்தின் வரவு செலவை பாதிக்கலாம். இந்த குடும்பத்தின் வரவு செலவு திட்டத்தை பற்றி இன்னொரு முறை பார்க்கலாம். இந்த மாதம் அவர்களது வீட்டு உரிமையாளர் வாடகையை ரூபாய் 2,500 உயர்த்தினார். கூடுதலாக பஸ் கட்டணம் மற்றும் பெட்ரோல் விலைகள் அதிகரித்தன. இதற்காக அவர்கள் போக்குவரத்து மாதம் ரூபாய் 2,000 செலவிட வேண்டி இருந்தது. இதன் காரணமாக அவர்களின் வாழ்க்கை செலவு ரூபாய் 2,500 அதிகரித்துள்ளது. அவர்கள் அதிக பணம் சம்பாதிக்காமல் இதை எப்படி நிர்வகிக்க முடியும்? அவர்களிடம் சேமிப்பு இருந்தால் அதை பயன்படுத்தலாம்.
இல்லையெனில் அவர்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்களிடம் கடன் வாங்க வேண்டும். இருப்பினும் அவர்கள் வட்டியுடன் திருப்பி செலுத்த வேண்டும். நெருங்கிய உறவினர்களிடம் கடன் வாங்கினால் வட்டி கட்ட வேண்டியதில்லை. ஆனால் அவர்கள் கடன் கொடுப்பவர்களிடம் கடன் வாங்கினால் அவர்கள் வாங்கிய கடனை வட்டியுடன் திருப்பி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு ரூபாய் 100க்கும் ரூபாய் 3 வட்டி என்றால் மாதம் 75 ரூபாய் கூடுதலாக செலுத்த வேண்டும். இந்த குடும்பம் 6 மாதங்களுக்கு பிறகுதான் திருப்பி செலுத்த முடியும். இதன் பொருள் அவர்கள் ரூபாய் 2500 மற்றும் ரூபாய் 450, அதாவது மொத்தம் ரூபாய் 2950 திருப்பி செலுத்த வேண்டும். அவர்களின் வரவு செலவை சரிசெய்ய அவர்கள் பயணங்கள், உணவு, மொபைல் போன்கள் போன்றவற்றின் செலவை குறைக்கலாம். இது அதிகரித்த வாழ்க்கை செலவு காரணமாக அவர்களின் வாழ்க்கை தரத்தை குறைக்கிறது. பணவீக்கம் குறிப்பாக நிலையான வருமானம் உள்ளவர்களை பாதிக்கிறது, மேலும் அவர்களை வறுமையில் தள்ளுகிறது. விலைவாசி உயர்வு பல்வேறு பொருட்களின் நுகர்வு மற்றும் செலவுகளை பாதிக்கிறது. விற்பனையாளர் அல்லது தயாரிப்பாளரால் விலைகள் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகின்றன? உற்பத்தியாளர்கள் பொருட்களை தயாரிப்பதற்கு அல்லது உற்பத்தி செய்வதற்கு அல்லது உழைப்பு மற்றும் மனித உழைப்பு போன்ற சேவைகளை வழங்குவதற்கான செலவை கருத்தில் கொள்கின்றனர். மக்கள் எவ்வளவு பொருளை விரும்புகிறார்கள் என்பதையும் அவர்கள் சிந்திக்கிறார்கள். தயாரிப்புக்கு அதிக தேவை இருந்தால் அவர்கள் அதிக பணம் சம்பாதிக்க விலையை அதிகரிக்கிறார்கள். மற்ற நிறுவனங்கள் போட்டித்தன்மையுடன் இருக்க என்ன செய்கின்றன என்பதையும் அவர்கள் பார்க்கிறார்கள். வாழ்க்கை செலவு அதிகரிப்பால் அதிகம் பாதிக்கப்படுவது யார்? ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் தினசரி ஊதியம் பெறுவோர் போன்ற நிலையான வருமானம் உள்ளவர்கள் வாழ்க்கை செலவு அதிகரிப்பால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். அவர்கள் தங்கள் நுகர்வை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர், மேலும் அவர்களை வறுமையில் தள்ளுகிறார்கள். போக்குவரத்து மற்றும் உணவு போன்ற செலவுகளை குறைப்பதன் மூலம் அவர்கள் தங்கள் பட்ஜெட்டை சரி செய்யலாம். இந்த நுகர்வு குறைவதால் வாழ்க்கை செலவு அதிகரிப்பதால் குறைந்த வாழ்க்கை தரம் ஏற்படுகிறது. பணவீக்கம் இருக்கும்போது எந்த குழுக்கள் அதிக பணம் சம்பாதிக்க முடியும்? அரசு ஊழியர்கள் மற்றும் வணிக உரிமையாளர்கள் போன்ற சில குழுக்கள் இன்னும் பணவீக்கத்தின் போது அதிக பணம் சம்பாதிக்க முடியும். அவர்கள் கூடுதல் பணம் பெறுகிறார்கள் அல்லது அதிக வாழ்க்கை செலவை ஈடுகட்ட விலைகளை உயர்த்துகிறார்கள். பணக்காரர்கள் மற்றும் கார்ப்பரேட் தொழிலாளர்கள் குறைவாகவே பாதிக்கப்படுகிறார்கள். மொத்த விலை குறியீடு நுகர்வோர் விலை குறியீட்டிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? மொத்த விற்பனை விலை குறியீடு, அதாவது WPI, மற்றும் நுகர்வோர் விலை குறியீடு, அதாவது CPI ஆகியவை வெவ்வேறு வகையான விலை குறியீடுகள். மொத்த விற்பனையில் விலை குறியீடு, அதாவது WPI, அனைத்து பொருட்களையும் அவற்றின் மொத்த விற்பனை விகித மாற்றங்களையும் உள்ளடக்கியது. அதே நேரத்தில் நுகர்வோர் விலை குறியீடு, அதாவது CPI, சில்லறை விலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நுகர்வோர் பொருட்களின் விலைகளில் ஏற்படும் மாற்றங்களை அளவிடுகிறது. இந்தியாவில் பல்வேறு குழுக்களுக்கு வெவ்வேறு CPIகள் வெளியிடப்படுகின்றன. உணவு பணவீக்கம் நுகர்வோர் விலை குறியீட்டுகளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? உணவுப் பொருட்களின் விலையேற்றமே உணவு பணவீக்கம். இது உணவு விலை குறியீட்டை, அதாவது FPI பயன்படுத்தி அளவிடப்படுகிறது. இதில் அரிசி, கோதுமை,
காய்கறிகள் மற்றும் இறைச்சி போன்ற உணவுப் பொருட்களின் மொத்த விலையும் அடங்கும். நுகர்வோர் விலை குறியீடுகள் அதாவது CPIS தேர்ந்தெடுக்கப்பட்ட நுகர்வோர் பொருட்களின் விலைகளில் ஏற்படும் மாற்றங்களை அளவிடுகின்றன. பல்வேறு வகையான குடும்பங்களுக்காக இந்தியாவில் வெவ்வேறு CPIகள் வெளியிடப்படுகின்றன, ஏனெனில் அவற்றின் நுகர்வோர் முறைகள் மாறுபடும். CPIகள் அரசாங்க ஊழியர்களின் பலன்களை கணக்கிடவும், ஊதிய விகிதங்களை திருத்தவும், வறுமை நிலைகளை மதிப்பிடவும் பயன்படுத்தப்படுகின்றன. CPIயின் பயன்கள் என்ன? தேர்ந்தெடுக்கப்பட்ட நுகர்வோர் பொருட்களின் விலைகளில் ஏற்படும் மாற்றங்களை அளவிட CPI பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் தொழில்துறை தொழிலாளர்கள், நகர்ப்புற கைமுறை அல்லாத தொழிலாளர்கள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்காக வெவ்வேறு CPIகள் வெளியிடப்படுகின்றன. பல்வேறு வகையான குடும்பங்கள் வெவ்வேறு பொருட்களை உட்கொள்வதே இதற்கு காரணம். CPIகள் அரசாங்க ஊழியர் DA கணக்கிட, ஊதிய விகிதங்களை திருத்த மற்றும் இந்தியாவில் வறுமை நிலைகளை மதிப்பிட பயன்படுகிறது. பணவீக்கம் CPI மாற்றங்களின் அடிப்படையில் அளவிடப்படுகிறது. விலைகளை ஒழுங்குபடுத்துவதில் அரசாங்கத்தின் பங்கு. சரக்குகளின் அதிகப்படியான அதாவது கட்டுப்பாடற்ற திரட்சியை சேகரிப்பதை தடுக்கவும், அத்தியாவசிய பொருட்களுக்கு மலிவு விலையை உறுதி செய்யவும் அரசாங்கம் விலைகளை ஒழுங்குபடுத்துகிறது. வர்த்தகர்கள் இந்த பொருட்களை நிர்ணயிக்கப்பட்ட விலையில் விற்க வேண்டும் அல்லது அபராதம் விதிக்க வேண்டும். சில பொருட்கள் மானியங்களை பெறுகின்றன மற்றும் நிர்வாக விலை பொறிமுறையின் அதாவது அமைப்பு கீழ் விற்கப்படுகின்றன. வங்கிகள் மற்றும் வட்டி விகிதங்களை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் இந்திய ரிசர்வ் வங்கி பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. இது நுகர்வு குறைகிறது மற்றும் குறைந்த விலைக்கு வழிவகுக்கிறது. மக்களின் வாங்கும் சக்தியை குறைக்கவும், விலையை அதிகரிக்கவும் அரசாங்கம் வரிகளை விதிக்கலாம். முடிவு: வாழ்க்கை செலவு என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அல்லது ஒரு காலத்தில் வீடு, உணவு, வரி, சுகாதாரம் போன்ற அடிப்படை செலவுகளை ஈடுகட்ட தேவைப்படும் பணத்தின் அளவு.